நான் ஆன்லைனில் முதல் கொஞ்சம் கிளாஸ் போய்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நேர வரைக்கும் என்ன நிறைய கதைக்கவும் முடியுது, சந்தர்ப்பங்கள் இருக்குது, மனதில் இருக்கிற கேள்வியற்ற வழியில் இதண்டுது. இப்போ நேர பார்க்கலையும் இந்த இன்பர்சன் கிளாஸில் எனக்கு இன்னும் கூட வசதியாக இருக்குது. மற்ற இதை விட எங்களுக்கு கேள்விகள் கேட்க வசதி இல்லை. இப்போ நிறைய விஷயம் சின்ன சின்ன விஷயம் என்ன நுணுக்கங்கள் எல்லாம் படக்கண்டிப்பாக மண்டையில் பதிஞ்சிட்டு முதல் சும்மா கேட்டுக்கொண்டே இருந்த மாதிரி தான். இல்லை ரெண்டாந்திரம் கேட்கறதால மேபி பதிஞ்சதாக இருக்குமோ தெரியல. எனக்கு தமிழ் வந்து எனக்கு சும்மா புது கவிதையெல்லாம் எனக்கு சும்மா எழுத தெரியுமே ஒழிய ஆர்வம் மட்டும்தான் உலகம் இருந்தது. இப்போதான் அதில் உள்ள அந்த நுணுக்கங்களை அதில் கவிதையையும் அதை நான் போட வலிக்கிறேன். எது என்னன்றதெல்லாம் இப்போ முந்தி தெரியும். தமிழில் சோதனைக்கு படித்ததையோடைய விளங்கி படிக்கல. இப்போதான் அதை அனுபவத்தில் செய்து அதை உடனே எழுதி ரெண்டு போட்டேன் சின்ன மட்டும்தான். அது சந்தோஷமா இருக்குது. அப்படியே போகணும் யோசிக்கிறேன். நானுமே படித்தது முதல்ல ஒரு ஆசைக்காக படித்தேன். பிறகு கொஞ்சம் ரெண்டு கிளாஸ் போக எனக்கு 2 பிள்ளைகளும் இருக்கணும். நம்மளை படிக்க வேண்டிய இன்னொரு பிள்ளையும் பேர பிள்ளையும் அவருக்கு படிப்பிக்கிறேன். அவன் படங்களை காட்டி பாட்டை படித்து இப்போ அந்த மண்ணத்து பூச்சின்னா அது தொட்டு காட்டுற அளவுக்கு வந்துட்டா உண்ட காலில் இது என்ன என் மூத்த பிள்ளைகளுக்கு நான் அப்படி செய்யல. ஆனால் இதை அதை நேராக காண்கிறேன். டக்காட்டு வண்ணத்து பூச்சி என்னன்னா இப்படி அந்த படத்தை போய் தொட்டு காட்டுறான். அந்த அளவுக்கு பரவாயில்ல, வித்தியாசம் இருக்குது. இப்போ 4-5 பிள்ளைகளை வீட்டை எடுத்து படிப்பிக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. முக்கியமான விஷயம் என்ன, உண்மையிலே நேர படிக்கிறதுக்கும் அந்த அதாவது வந்து எப்படி உயிரிழப்பில் அந்த உணர்வு இருக்குதோ அதுபோல நேர படிக்கல அந்த டிரான்சாக்ஷன் அந்த உணர்வு இருக்கு. அதில் கன விஷயம் இருக்காங்க. அது நீங்கள் நேர படிக்கிறதுக்கும் சூமுக்களால் படிக்கிறதுக்கும் கணக்க வித்தியாசம். அதனால பேசுகிற வேப்பூர் இருக்கிறதையும் அது அதில் கணக்கு இருக்கு. பார்ப்போம், நடக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல கூப்பிடுறோம், பார்ப்போம், செய்வோம். பிரச்சனை